இலங்கையில் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்தும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மாலை வெள்ளவாயவை சென்றடைந்தது. ஒற்றுமை பயணத்தின் 23வது நாள் பயணம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஒற்றுமை பயணத்தை மொனராகலையில் இன்று காலை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. சக வாழ்வை ஏற்படுத்தும் இந்த பயணத்திற்கு ஆசி வழங்குவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் இணைந்தனர். வடக்கையும் தெற்கையும் இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் வாகன தொடரணி அனைத்து இன மக்களினதும் ஆதரவுடன் ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வகையில் முன்னெடுக்கப்படும் முயற்சிக்கு மொனராகலை மக்கள் சார்பிலும் மொனராகலை போலீஸ் பிரிவினர் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். ஒற்றுமை பயணத்தில் தமது பிரதேசத்தின் பெயரை பொறிப்பதற்கு கைகோர்ப்பதற்காக இணைந்த மொனராகலை மக்களுள் தாயொருவர் பயணத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக பிரார்த்தித்தார். ஆலியலையிலிருந்து இங்கே வந்திருக்கேன். நேற்று காண முடியாதனால நான் இன்றைக்கு விடிய காலையில் நேரத்தோடு எழுப்பி நாங்கள் ஆலியலையிலிருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த சக்தியையும் இந்த சமாதானத்துக்கான புரட்சின்னு சொல்லலாம். சமாதானத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்கு சக்திக்கும் சிரசைக்கும் மற்றும் நியூஸ் பெஸ்ட்டுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் ஒற்றுமை பயணம் மொனராகலையில் இருந்து புத்தலைக்கு பயணித்தது. பசுமையான வயல் நிலங்களை கொண்டமைந்த ரம்யமான ஊவா வெள்ளச பகுதியையும் ஒற்றுமை பயணம் கடந்து சென்றது. ஒற்றுமை பயணத்தை வரவேற்பதற்காக புத்தள பகுதியில் மக்கள் ஒன்று திரண்டிருந்தனர். ஒற்றுமை பயணத்துடன் ஒன்றிணையும் வகையில் புத்தள மக்கள் தமது பிரதேசத்தின் நாமத்தை பதிவு செய்தனர். புத்தள மக்களின் வாழ்த்துக்களுடன் ஒற்றுமை பயணம் வெள்ளவாயை நோக்கி பயணித்தது. வெள்ளவாய மக்கள் ஒற்றுமை பயணத்தை இவ்வாறு வரவேற்றனர். மழையையும் பொருட்படுத்தாது ஒற்றுமை பயணத்தின் தேசிய நோக்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மக்கள் திரண்டிருந்தனர். அபிவிருத்தியின் எதிர்கால பயணத்திற்கு முழு நாடும் ஒன்றிணைந்துள்ள ஒற்றுமை பயணத்துடன் வெள்ளவாய மக்கள் இணைந்து தமது நாமத்தை பொறித்தனர். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சிறுகள் மன்றம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் ஒற்றுமை பயணம் நாளை தென் மாகாணத்திற்கு பயணிக்க உள்ளது. நாளைய தினம் கதிர்காமத்திற்கு செல்லும் ஒற்றுமை பயணம் கடவுளின் ஆசியுடன் முன்னோக்கி பயணிக்க உள்ளது. தனமல்வில பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் நாளை காலை 9 மணிக்கு ஆரம்பமாக உள்ள ஒற்றுமை பயணம் முற்பகல் 11 மணிக்கு கதிர்காமம் பஸ் தரிப்பிடத்தை சென்றடைய உள்ளது. பிற்பகல் 2 மணியளவில் நாளைய பயண முடிவிடமான தெபருவெவ நகரை ஒற்றுமை பயணம் சென்றடைய உள்ளது.